கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 3 நாளாவே இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பதற்றமான சூழல் இருந்துட்டு வந்தது. நேற்றும் முந்தைய நாள் இரவும் அது இன்னும் கொஞ்சம் தீவிரமடைஞ்சு கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமா இருந்தது. இந்த தருணத்தில தான் சனிக்கிழமை மாலை டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ஒரு ட்வீட் போட்டாரு. இந்தியாவும், பாகிஸ்தானும் போரை நிறுத்துவதா ஒப்புக்கொண்டுட்டாங்க. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தின் அடிப்படையில அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் போர் நிறுத்தத்தை உறுதி செஞ்சு எக்ஸ்தல பக்கத்துல அறிவிச்சிருந்தாரு. இவர்கள் இருவரையும் தொடர்ந்து இந்தியா சார்பில் விக்ரம் மிஸ்ரி வெளியுறவு செயலர் இன்று மாலை செய்தியாளர்களை சந்திச்சாரு. அவர் சொல்றப்போ 3:30 மணி அளவில் பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் இந்தியாவுடைய டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டு பேசினாங்க. அதன் அடிப்படையில் 5 மணிலிருந்து அதாவது மாலை 5 மணிலிருந்து போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படுவதா அப்படின்னு விக்ரம் மிஸ்ரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மே 12 திரும்பவும் இந்த பேச்சுவார்த்தை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பிரச்சனையின் ஆரம்பத்தில இருந்தே அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நம்மளோட தொடர்ந்து பேசிட்டே வந்தாரு. ஸோ இப்போ போர் நிறுத்தம் அறிவிப்பு வெளியா இருக்கு. அவர்கிட்ட இதையும் பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம ஒரு உச்சநிலை தொட்டுட்டு அதுக்கப்புறமா இது திரும்பவும் கீழ இறங்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருந்தோம். நேற்று நடந்த சூழல்லாம் பார்க்கிறப்பவே கூட இன்னும் தீவிரம் அடைஞ்சுட்டு போகுதே அப்படின்னு தான் நம்ம நினைச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கவலை இருந்துட்டே இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு அறிவிப்பா பார்த்துட்டோம்னா ட்ரம்ப் இந்த அறிவிப்பை போட்டிருக்காரு. நீங்க எதிர்பார்த்தீங்களா? என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் இன்னும் ஒரு 3, 4 நாட்கள் போர் தொடரும்னு தான் நான் நினைச்சேன். அதாவது உடனடியாக அந்த உச்சநிலை இன்னும் அடையலை. இன்னும் சில தாக்குதல்கள் 2 பக்கத்துல இருந்தும் நிகழும். அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் நான் முதல் நாள்ல இருந்து சொல்றது, அதிகபட்சம் 10 நாளைக்கு மேல பாகிஸ்தானால தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப இந்திய தரப்பிலிருந்து இன்னும் கொஞ்சம் தொடருவார்கள் இத. அப்ப அத நீங்க எதிரியே இன்னும் பின்னுக்கு தள்ளலாம். ஏன்னா நம்ம அடுத்து பேச்சுவார்த்தைகள் இப்ப இப்ப அறிவிச்சிருக்கிறது சீஸ்ஃபயர். இப்போதைக்கு நானும் உன்னை சுட மாட்டேன், நீ என்ன சுடக்கூடாது. அவ்வளவுதான். அது எல்லா இதுலயும் தரை வழியாக, வான் வழியாக, கடல் வழியாக. இது எந்த விதத்திலும் எந்த தாக்குதல்களும் நிகழாது அப்படின்னு தான் இப்ப அறிவிச்சிருக்கு. ஆனால் இதை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதுல என்ன முடிவுகள் எட்டப்படும் அப்படிங்கிறத பொறுத்து தான் போர் முழுமையாக நிறுத்தப்படுகிறதா, இல்லை இது போராக பரிணமிக்கிறதாங்கிறதே நம்ம இனிமே தான் பார்க்கணும். பட் நிச்சயமாக ஒரு 2, 3 விஷயங்கள் நடந்திருக்கு. பட் எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். இன்னொரு ஒரு 2, 3 நாட்கள் இது தொடரும். ஏன்னா அப்பதான் பாகிஸ்தான அதனுடைய உள்ளதிலேயே மிக கடினமான இடத்துக்கு தள்ள முடியும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருந்தது. பட் இந்திய தரப்பிலிருந்து அமெரிக்காவுடைய மத்தியஸ்தத்தை ஓரளவுக்கு ஏற்றிருக்காங்க. தோ நம்மளுடைய மெசேஜிங் பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் முதல்ல அதை போட்டாலும், அந்த ட்வீட்டை போட்டாலும், இவங்க டிஜிஎம்ஓ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் பாகிஸ்தான் நம்முடைய இந்த போர் நடக்கும் பொழுது இந்த 2 பேருக்கிடையும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ இந்தியா டிஜிஎம்ஓவை அழைத்து நாம் போர் நிறுத்தம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னதற்கு பிறகு இந்தியா அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டது. அதாவது இந்தியா அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அதாவது அவர்கள் போரையும் நீட்டிப்பதை விரும்பவில்லை அப்படிங்கிறது ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம் இதுல. ஸோ அதுதான் நடந்திருக்கு. நம்ம இதுல நிறைய அன்ரேவல் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த நம்ம கடைசியா பேசின அந்த 24 மணி நேரத்துக்குள்ள தான் இந்தியாவுடைய உச்சபட்ச தாக்குதல் இதுவரைக்கும் இந்த ஒரு 4 நாள் 5 நாள் விவகாரத்துல மிக அதிகமான தாக்குதல் நேற்றைக்கு தான் நடந்திருக்கு பாகிஸ்தான் மீது. பாகிஸ்தான் இந்தியா மீதான தாக்குதல்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். 2 இடத்துல நடக்குது. ஒன்னு லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கம், அது 2 பக்கமும் துப்பாக்கி சூடு அல்லது ட்ரோன்ஸ் போன்ற பல்வேறு விதங்களை கொண்டு. மற்றது பரந்துபட்ட ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் வரைக்கும், புஜ் வரைக்கும் ஒரு ட்ரோன் தாக்குதல்களும் மற்ற தாக்குதல்களும் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கும் பொழுது இந்தியா அதை பெருமளவு தடுத்து நிறுத்திருக்கு. ஆனால் இந்திய தரப்புல லைன் ஆஃப் கண்ட்ரோல் தரப்புல உயிரிழப்பு நடந்திருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல உயிரிழப்பு நடந்திருக்கு. நான் சொல்றது சிவிலியன் உயிரிழப்பு. அதை தவிர மிலிட்டரி லாசஸ் கொஞ்சம் இருக்கும். தளவாடங்கள், நம்முடைய விமானங்கள், போர் விமானங்களை பற்றிய முழுமையான தகவல் நமக்கு ஒன்றும் நம்ம தரப்புல இருந்து வரல. அது பற்றிய தகவல் வரணும். ஆனாலும் நம்முடைய லாசஸ் ஹைலி கண்டெய்ன்ட். மாறாக நம்ம கடைசியாக இறுதியாக நேற்று கொடுத்த பதிலடி அப்படிங்கிறது மிகப்பெரியது. முக்கியமாக
பாகிஸ்தானுடைய முழுமையான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவர்களுடைய விமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா, போர் விமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை நம்ம குறி வச்சு தாக்கி பல இடங்கள்ல அழிச்சிருக்கோமா அல்லது பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோமாங்கிறத நம்ம கவனிக்கணும். ராவல்பிண்டியில, லாகூர்ல, மற்ற பல இடங்கள்ல இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 இடங்கள்னு பாகிஸ்தான் தரப்புலயே சொன்னாங்க. அதை தாண்டி ஒரு 7-8 இடங்கள்ல இருக்கலாம். இன்னும் விரிவாக வெவ்வேறு மாகாணங்கள்ல, சிந்த உட்பட பல இடங்கள்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதெல்லாம் நேத்திக்கு நடந்தது. அதை ஒட்டி பாகிஸ்தானுக்கு, இதை நான் வந்து ஒரு இந்திய தரப்பு கொக்கரிப்பு அப்படிங்கிற பார்வையில சொல்லல. பாகிஸ்தான் எதிர்பார்த்ததற்கு அதிகமாகவே இந்திய தரப்பிலிருந்து தாக்குதல் பாகிஸ்தான் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. மாறாக பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகளோ அல்லது ட்ரோன்களோ பெரும்பாலும் கிட்டத்தட்ட தடுத்து நிறுத்தப்பட்டு இந்தியாவுக்கு ஒரு பெரிய டேமேஜ் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்ல அந்த அசிமெட்ரினா, நானும் உன்னை நோக்கி சில குண்டுகளை எறிகிறேன், நீ என்னை நோக்கி எறிகிற, ஆனால் எனக்கு மட்டும்தான் பாதிப்பு, உனக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கும் பொழுது இது ப்ரொலாங் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம். அது வந்து பாகிஸ்தானுடைய மொத்த வான்வெளியில் ஒரு விமானமும் பறக்க முடியாது என்ற நிலை நேற்றைக்கு ஏற்பட்டது. இந்த நோட்டாம் அறிவிப்பு அப்படிங்கிறத செஞ்சாங்க. ஸோ அங்கே வந்து கம்ப்ளீட்டா வெளிநாட்டு விமானங்கள் உள்ள வர முடியாது. உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விமான போக்குவரத்து முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் தேவையான அளவுக்கு இந்த தளவாடங்கள் கிடையாது, பணம் கிடையாது, IMF கடன் வாங்கியிருக்காங்க, தன்னுடைய பொருளாதாரத்தை சரிப்படுத்த, இது எல்லாமே நம்ம பேசிட்டோம். அப்போ ஒரு நெருக்குதலுக்கு தள்ளப்படும் பொழுது அமெரிக்கா தரப்பிலிருந்து அவர்களே வந்து சவுதி அரேபியாவிடம் பேசியதாக தகவல் இந்த போர் நிறுத்தத்துக்கு. ஆனால் இந்தியா அங்கிருந்து வரக்கூடிய பல சார்ட்டர்ல வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் யாருடைய மத்தியஸ்தத்தையும் இந்தியா விரும்பவில்லை. ஆனால் இறுதியாக அமெரிக்கா அதில் நுழையும் பொழுது, ஏன்னா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப என்ன, இந்த IMF கடன் கொடுக்கறதுலயும் அமெரிக்காவுக்கு தான் முதன்மையான இடம் இருக்கு. அந்த அவர்களுடைய F-16 ரக விமானங்களை தருவதிலும் அமெரிக்கா தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ ஒரு விதத்துல அமெரிக்கா பாகிஸ்தானுடைய பேக்கர், பாகிஸ்தானுடைய மறைமுக சப்போர்ட்டரா தான் இருந்துகிட்டு இருக்கு. சீனா வெளிப்படையாக சொல்கிறது. ஆனால் அமெரிக்கா பல 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 பத்தாண்டுகளாகவே இதை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம் ட்ரம்ப் வந்ததுனால. ஸோ இது எல்லாற்றையும் எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் தரப்புல கொஞ்சம் கலவரம் நிச்சயமாக அதிகரித்திருக்கிறது. இந்தியா வந்து மேக்னானிமஸா, இப்போ இந்தியாவில் பலர் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது ஏன் வந்து நீங்க நிறுத்துறீங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜியில பாகிஸ்தானை அடித்து நொறுக்கி அழித்து ஒரு பெரிய ரத்த களரியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. இந்தியா வந்து ஒரு 2 லெவல் ராட்செட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா பண்ணது அந்த 9 இடங்களை குறிவைத்து பயங்கரவாத மையங்களை அடித்தது. அதுக்கு பிறகு அது மாதிரி ஒரு ட்ரோன் அட்டாக்களை தொடர்ந்தது அவர்கள் செய்ததற்கு இணையாக. அப்புறம் அவர்களுடைய ட்ரோன் அட்டாக் இன்னும் ஒரு லெவல் மேலே போன உடனே நம்ம கடுமையான ஏவுகணை தாக்குதலை நிகழ்த்தியிருக்கோம். இதுதான் 3 ஸ்டெப். இன்னும் அதை தாண்டி நம்ம பெரிய விஷயங்கள் எதுக்குள்ளேயும் நம்ம நுழையில. ஆனால் நம்ம வந்து ஒரு போர் நிறுத்தம் என்ற ஒரு தரப்பை முன்வைக்கும் பொழுது உடனடியாக அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான் இப்ப நம்ம சொல்ல முடியும். மேல ஸ்பெகுலேட் பண்றது நமக்கே கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னும் நிறைய தகவல்களை பார்த்ததுக்கு பிறகுதான் சொல்ல முடியும். அப்புறம் விக்ரம் மிஸ்ரிக்கு பிறகு இப்பொழுது ஜெய்சங்கரும் அதை ஆம்பிளிஃபை பண்ணி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதை பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து நம்முடைய பிரதமர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். பட் அவர் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த சில தினங்களுக்கு அவர் ஒண்ணுமே சொல்ல போறது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த நேத்து சண்டைக்கு அப்புறமா பார்த்துட்டோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ வந்து பாகிஸ்தானுடைய துணை பிரதமர்கிட்டையும் பேசினதா செய்தி வந்தது. அப்புறம் இந்தியா சார்பிலையும் பேசினதா சொன்னாங்க. நேற்று நடந்த சண்டையை தொடர்ந்து அமெரிக்கா வந்து மத்தியஸ்தத்தை தொடங்கி இருக்குமா? என்ன நடந்திருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கல. ஏதாவது ஊகிக்க முடியுமா? சின்ன விஷயமா அது லைட்டா ஏதாவது தெரிய வருமா? இல்ல அப்படியே பேசியிருந்தாலும் என்ன மத்தியஸ்தம் செய்திருக்க முடியும்? இல்ல, சில விஷயங்கள் வந்து நேரடியாக யாருமே சொல்ல போறது இல்லை. ஓகே, இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 12ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள். இப்ப நம்முடைய தரப்புல நம்ம என்ன சொல்றோம்? பஹல்காம்ல நடந்ததற்கு நீங்க தான் காரணம். பஹல்காம்ல மட்டுமில்லை, நீங்க தொடர்ச்சியாக
பல்வேறு இடங்கள்ல நீங்க பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுத்து அவர்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கு உதவி செய்து இந்தியாவிற்குள் நுழைந்து பெரும் தாக்குதலை நடத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிறீர்கள். இப்ப பல்வேறு இந்த இந்த போர் காலத்துல அவர்களுடைய பாகிஸ்தானுடைய ராணுவ தரப்பில் இருந்தே புல்வாமாவை நாங்கள் தான் திறம்பட செய்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை என்னன்னு வரல. பட் புல்வாமாவில் நாங்கள் அது ஒரு ஆத்தரைஸ்டு ஸ்போக்ஸ் பர்சனா அவசரத்துல சொன்னாரா, வெளியில சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி புல்வாமா பயங்கரத்தை நிகழ்த்தியது நாங்கள் தான் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு. ஒருத்தர் மறைமுகமா சொல்றாரு, புல்வாமாவில் எங்களுடைய திறனை பார்த்தீர்கள். புல்வாமாவில் என்ன நடந்தது? ஒரு தற்கொலைப்படை காஷ்மீரி மிலிட்டன்ட் ஒருத்தர் ஒரு வண்டியை ஓட்டிட்டு வந்து சிஆர்பிஎஃப் மேல மோதி அவர்களுடைய கான்வாயில மோதி ஒரு 30க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இதுல என்ன பெருமை இருக்கு, ரைட்? ஆனா அதை வந்து அவர் தன்னுடைய சிறப்பாக அவர் சொன்னார். பஹல்காம்ல இன்னி வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. பட் நாளைக்கு நம்ம அதை தோண்ட ஆரம்பித்தோம் என்றால் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடும். பத்தான்கோட், ஊரி, மும்பை, இப்படி நம்ம போயிட்டே இருக்கலாம், ரைட்? நம்ம சொல்றது, உங்க நாட்டுல எந்த இடத்துலையும் தீவிரவாதிகளுக்கு, பயங்கரவாதிகளுக்கு எந்தவித உதவியையும் நீங்கள் செய்யக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்தியாவிடமிருந்து இன்னொரு செய்தி வந்தது. எங்கள் நாட்டில் எந்த விதமான பயங்கரவாத செயல்கள் நடந்தாலும் அதை நாங்கள் போராக கருதுவோம், ஆக்ட் ஆஃப் வார், ஒரு போர் செயலாக கருதுவோம் அப்படிங்கிறத இந்தியா இப்ப தெளிவாக சொல்லிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமேல் எங்கேயாவது யாராவது குண்டு வைத்தாலோ, 2 பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டாலோ அதற்கு பாகிஸ்தானுடைய கனெக்ஷன் இருக்கு என்று நாம் உறுதி செய்து கொண்டால் உடனே பாகிஸ்தானை தாக்குவோம். அதுதான் அதற்கு பொருள். அப்ப பாகிஸ்தானுக்கு நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கிறோம். இப்ப மட்டும் இல்ல, இப்ப நடத்தக்கூடிய போர் நிறுத்தம் அது இது அதெல்லாம் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இனி எந்த காலத்திலும் உங்கள் பகுதியிலிருந்து யாராவது ஒருவர் வந்து ஒரு சிறு தாக்குதலை இந்தியாவிற்குள் நிகழ்த்தினாலும் நாங்கள் அதை போர் என்று எடுத்துக்கொண்டு உடனடியாக ராக்கெட் வீசி சில இடங்களை தாக்குவோம். அது என்ன கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம். அப்ப அவர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ இந்த மெசேஜ் கொடுத்ததற்கு பிறகுதான் நம்ம ஒரு போர் நிறுத்தத்துக்கு, இப்போதைக்கு டெம்பரரி போர் நிறுத்தத்துக்கு ஒப்பந்தம் செய்திருக்கோம். இது 12ஆம் தேதியும் அதற்கு பிறகும் நடக்க போறதை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. அதாவது இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம், இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே சோர்சஸ் செட்னு தான் வந்து இது மாதிரி போராக்குறதும் அப்படிலாம் சோர்சஸ் செட்னு செய்தி வந்தது. சோ இப்ப நீங்க சொன்னதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகள் நடக்க போறது உறுதியாயிருச்சு. டிமாண்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடுத்த கட்டம் தான் நடக்கும். தற்காலிகமா சேதம்லாம் கருத்துல கொண்டுட்டு முதல்ல போற நம்ம ஒரு தற்காலிகமா நிப்பாட்டுவோம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் மட்டும் போயிட்டு, இதுல இருந்து கண்டினியூ ஆகி தான் அடுத்து இந்தியாவோட டிமாண்ட் என்ன, அவங்க என்ன டிமாண்ட் பேச்சுவார்த்தை எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடக்கும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமா, அவ்வளவுதான். இப்போதைக்கு வந்து மேற்கொண்டு பேச்சுவார்த்தைகள் என்ன சொல்லுது, 12ஆம் தேதி தொடங்கி உடனடியாக அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடியாது. ஆனால் மிக குறுகிய காலகட்டத்திலேயே ஓரிரு நாட்களுக்குள்ளேயே, அதெல்லாம் வந்து மாத கணக்குல எல்லாம் நீட்டிக்க முடியாது. ஸோ ஓரிரு நாட்களுக்குள்ளேயே ஒரு ஒர்க்கிங் அவுட்லைன் நம்ம பண்ணிடுவோம். அதை பொறுத்து தான், அதுக்கான ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் பல விஷயங்களும் நடக்கும். இப்போ இந்த போர் நிறுத்தமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தான் வந்து இந்த பிரச்சனையே போயிட்டு இருக்கு. ஆனா போர் முடிவுக்கு வந்ததா முதல்ல அறிவிச்சது டொனால்ட் ட்ரம்ப். அவங்க அமெரிக்காவுடைய பங்கு என்னவா இருக்க போது, அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள்ல அவர்கள் என்ன மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ரோலை இதுல வகிக்க போறாங்க? எப்பவுமே ஒரு கடுமையான இரு தரப்புக்கு இடையே ஒரு போர் நடக்கும் பொழுது யாராவது ஒருவர் மத்தியஸ்தத்துக்கு வந்தால்தான் அங்க ஒரு போர் நிறுத்தம் என்பதே வரும், பேச்சுவார்த்தைங்கிறதே நடக்கும். இப்ப ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடுவுலையாக இருக்கட்டும், ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இடையாக இருக்கட்டும், யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஒன்று வர வேண்டி இருக்கும். ஏன்னா எப்படி 2 பேரும் போர்ல இருக்கிற 2 பேரும் எப்படி வந்து கை குலுக்கி பேசிக்க போறாங்க? இப்ப நம்ம டிஜிஎம்ஓஸ் பிறகு இப்ப அந்த மீட்டிங்லாம் நடக்க போகுது. ஆனா அந்த மீட்டிங்ல பொதுவாக இப்பொழுதைக்கு இந்தியா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு தேர்ட் பார்ட்டியை உட்கார வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் ரஷ்யா உக்ரைனாக இருக்கட்டும், இஸ்ரேல் ஹமாஸாக இருக்கட்டும், அங்க வந்து இன்வேரிபிளி ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லாம அந்த பேச்சுவார்த்தை கூட நடக்காது. இப்பொழுதைக்கு நம்ம வந்து
தற்காலிக போர் நிறுத்தமாக இருக்கட்டும், அதற்கு அடுத்து நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், அங்க வந்து தேர்ட் பார்ட்டிஸ் யாரும் இருக்க போறதில்லை. அப்ப அமெரிக்காவுடைய ரோல் என்னவாக இருக்கும்னா, பின்னால் இருந்து லேசாக உந்துவது. அவர்கள் 2 தரப்பையும் உந்திருக்காங்க. நம்ம வந்து அவங்க பாகிஸ்தான புடிச்சு தள்ளி, அவங்க வந்து இந்தியாவுடைய காலடியில் வீழ்ந்தார்கள் அப்படின்லாம் சொல்றதுக்கு நான் தயாராக இல்ல. அவர்கள் இந்தியாவையும் போதும் நிறுத்து அப்படிங்கிறத இந்தியாவுக்கும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஓகே. ஸோ இதை நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே. இந்தியா வந்து பிறர் சொல்றதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆனால் இந்தியாவில் ஒரு தரப்பு என்ன சொல்லலாம்னா, இப்ப நம்ம ஒரு அட்வான்டேஜை விட்டுட்டோமோ அப்படின்னு. ஆனால் நாம ஆரம்பத்திலேயே அதற்கு தயாராக இருந்தோமா அப்படிங்கிறத கேட்கணும். ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வித் பாகிஸ்தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்ததாக நான் நினைக்கல. ஒரு கேப்பபிலிட்டியை காண்பிக்கிறது, ஓரளவுக்கு சேதத்தை ஏற்படுத்துவது, முக்கியமாக இராணுவ அமைப்புகளுக்கான சேதத்தை ஏற்படுத்துவது, பயங்கரவாத அமைப்புக்கான சேதத்தை ஏற்படுத்துவது. அதன் மூலமாக 2 விஷயம் நம்ம எதிர்பார்ப்போம். அது எவென்ச்சுவலி அது நடக்கிறதுக்கு. ஒன்று, இப்பொழுதைய இராணுவ தலைமை, இப்பொழுதைய அரசியல் தலைமை, இது 2க்குள்ளேயும் ஒரு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்துவது. இப்ப இதுதான் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கிறது. இப்ப இந்தியாவை பொறுத்தவரை ஆசிஃப் முனீர் தள்ளப்பட வேண்டும். ஏன்னா அவர் தான் இந்த ராச்செட்டிங்க்கு காரணம்னு. அப்படி வரப்போறவர் முனீரை விட இன்னும் கொடூரமானவராக இருக்கலாம். நம்ம இதை ஹிஸ்டாரிக்கலி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் தலைமை, ஆனா அரசியல் தலைமைக்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியே தெரியல. இப்போ கூட நம்ம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, மார்க்கோ ரூபியோ முனீர் டீம் பேசியிருக்காரு அப்படின்னு. ஸோ அப்ப பாருங்க, இந்தியாவில் வந்து நம்முடைய சிவிலியன் தலைமையிட்ட பேசினாலே போதும். நீங்க ஜெய்சங்கர்கிட்ட பேசினாலே போதும். நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஜெய்சங்கர்கிட்ட பேசினா கேபினெட் அவர் என்ன ஒரு வார்த்தை விட்ட கேட்டுட்டு அடுத்த டிசிஷன் அவங்க முன்னாடியே பேசி முடிச்சிருப்பாங்க என்ன பண்ணணுங்கிறது. ஆனால் அமெரிக்காவில் மார்க்கோ ரூபியோ அல்லது வேறு சிலர் பங்கெடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியாது. மார்க்கோ ரூபியோ தான் தலைமைன்னு வச்சுப்போம். அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். பாகிஸ்தான் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்ட்டையும் பேசியிருக்காரு, ராணுவ தளபதிட்டையும் பேசியிருக்காரு. ஏன்னா அதுதான் அங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர். நீங்க சிவிலியன் தலைமையிட்ட பேசி அவங்க உறுதி கொடுத்தால் அதெல்லாம் போதாது. ராணுவமும் அதுல ஈடுபட்டு ஓகே நாங்க ஒத்துக்கிறோம் என்று சொன்னாலொழிய பிரச்சனை தாங்க. இப்ப அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த காரணத்தினாலதான் அடுத்த ஸ்டெப் நம்ம வந்திருக்கோம். நீங்க கடந்த முறை பேசுறப்போ சொல்லியிருந்தீங்க, இப்போ இந்த தாக்குதலோட இந்தியாவுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இனிமேல் எவ்வித பயங்கரவாத தாக்குதலும் இந்தியா மீது நிகழக்கூடாது. அங்க இருக்கிற பயங்கரவாதி முகாம்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு பயங்கரவாதிகள் ஒழிக்கப்படணும். இதுதான் இந்தியா சைட்ல இருந்து வைக்கக்கூடிய ஒரு டிமாண்டா இருக்கும் அடுத்தடுத்த நாட்கள்ல. நம்பர் ஒன் அதுதான். ஒருவேளை ரெண்டாவது வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி பெரும் நிலப்பரப்பை எடுத்துக்கொள்வது. அது பழைய ஜம்மு காஷ்மீருடைய நிலப்பரப்பில் இன்றைக்கு நாம் விட்டு வைத்திருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது இன்றைக்கு பாகிஸ்தான் கையில் இருக்கக்கூடிய பகுதிகளை கைப்பற்றுவது. இப்பொழுது அந்த இரண்டாவதை பத்தி பேசவே முடியாத ஒரு நிலை இருக்கும். இப்பொழுதைக்கு பயங்கரவாதிகளுக்கான எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவர்களுடைய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது என்ற ஒன்றை நாம் அவர்களுக்கு முன்னாடி வைக்க போகிறோம். அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். அதுதான் இப்ப அவங்க வந்து அக்செப்டே பண்ணல. இங்க பயங்கரவாதிகள் நாங்க வந்து இங்க இருந்து நாங்க ஏவி விடுறோம் அப்படின்னு அக்செப்டே பண்ணலன்றப்போ இந்த கான்வர்சேஷன் எப்படி நகர்ந்து போகும் அடுத்தது? ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா அமெரிக்கா தொடங்கி மற்ற அனைவருமே பாகிஸ்தான்ல டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறது அவர்களுடைய பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல தெளிவாக கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்தியா என்ன சொல்லணும்னா, பாருங்க இந்த இடத்துல நீங்க மூவ் பண்ணலன்னா we will withdraw from the ceasefire. நாங்க தொடர்ந்து உங்களை அட்டாக் பண்ணத்தான் வேணும். இப்ப இதுல என்ன பாயிண்ட்னா, பாகிஸ்தான் முதல்ல இந்தியா சொல்றத கேட்குமா? கேட்கலைன்னா என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க என்கிட்ட. இப்ப ஒரு தற்காலிக ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு அடுத்த 2-3 நாட்களுக்கு ஒன்றும் நிகழாது. மீண்டும் நம்ம பேச போறோம். அப்ப பேசும்பொழுதே நீ தான் என் மேல அக்ரெசிவ் அட்டாக் பண்ண அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுதுன்னு வச்சுக்கோம். நம்ம திரும்பி வந்துடும். ஓகே சரிங்க ஐயா, உலகம்லாம் பார்த்துக்குங்க, நாங்க ஒரு பீஸ் நோக்கி போகணும் அப்படின்ட்டு ஏத்துக்கிட்டு தான் நாங்க வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரொவோகேஷன்லயும் நாங்க பேசுறதுக்கு உட்கார்ந்தோம். திரும்ப அவங்க பழைய பல்லவியே பாடுறாங்க. அவங்க டெரர் ஃபண்டிங்கை தொடர்றாங்க.
டெரரிஸ்ட் கேம்ப் இருக்கு, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக கூட இல்லை. ஸோ பிரச்சனையே அங்க ஆரம்பிக்குது. அப்ப நீங்களா அழிக்கலைன்னா நாங்களா அழிப்போம். அதற்கு நாங்கள் என்னென்னத்தெல்லாம் பயன்படுத்தணுமோ அதை எல்லாவற்றையும் பயன்படுத்துவோம் அப்படின்னு இந்தியா சொல்றதுல நியாயம் இருக்கும் என்பதை அமெரிக்கா முதற்கொண்டு அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். உலக நாடுகளுக்கு இதுல ஒரு ரோல் வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ஊகத்தின் அடிப்படையில இல்ல நிறைய புள்ளிகளை இணைக்கிற மாதிரியான ஒரு கேள்வியா கேட்கலாம்னு தோணுது. இதுக்கு நீங்க என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. நம்ம இப்போ இந்த சமீப நாட்கள்ல பாகிஸ்தான் தரப்புல இருந்து நிறைய செய்திகள்லாம் வந்துட்டே இருந்தது. அதுல இருவருடைய பேச்சு வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர். அவங்க 2 பேருமே என்ன ஒப்புக்கொண்டாங்கன்னா, ஸ்கை நியூஸ்க்கு அளித்த பேட்டியில, நாங்க பயங்கரவாதத்தை இங்கு வளர்த்தெடுத்தோம் அப்படின்றத ஒரு மாரி ஒப்புக்கொண்டுட்டாங்க அந்த நேர்காணல்ல. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, மேற்குலக நாடுகளின் ஆதரவின் பெயரில் நாங்க அதை செய்றோம் அப்படின்றது அவங்களுடைய குறிப்பிடத்தக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருந்தது. அமெரிக்கா உட்பட பிரிட்டன் எல்லாத்தையுமே அவங்க கோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அத கடந்த காலங்கள்ல இருந்தது. அது தவறும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது கடந்த காலங்களா இருந்து இப்பவும் இருக்குதா இல்லையா அப்படின்றது நமக்கு உறுதியா தெரியாது தான். இது 1. 2வது இப்ப இந்தியா வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அங்க இருந்து டெரரிசம் வந்து அங்க ஊக்குவிக்கப்படுது அப்படின்றத உலக நாடுகளுக்கு நாங்க ஆதாரமா காமிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில IMF ரிவ்யூ மீட்டிங்ல பாகிஸ்தானுக்கு திரும்பவும் வந்து நிதி வந்து குடுத்திருக்காங்க. கடன் குடுத்திருக்காங்க. இந்தியா தொடர்ந்து சொல்லுது. இல்ல அவங்க குடுக்குற நிதி வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ட் கிராஸ் பார்டர் டெரரிசம்க்கு பயன்படுத்துறாங்க. முதல்ல நம்ம சொல்றது என்னன்னா, அந்த நிதி முதல்ல மிலிட்டரி பக்கம் போயிடுது பெரும்பாலும். ம். அதுக்கப்புறம் மிலிட்டரி அதை எப்படியோ பயன்படுத்திக்குது. அது அடுத்த பிரச்சனை. இப்ப இதெல்லாம் பார்க்கிறப்போ, இப்ப நம்ம இந்த விஷயங்கள்ல அங்க டெரரிசம ஊக்கப்படுத்துறது வெறும் பாகிஸ்தான் மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஃப்ரேம் பண்ணிறலாமா? இல்ல வேறு நாடுகளின் கை அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏதேனும்? இல்ல நம்ம அப்படி யோசிக்க வேண்டிய தேவை இல்லையா? ரொம்ப யோசிக்கிறோமா? இல்ல. நம்ம யோசிச்சு தான் ஆகணும். இந்த கோல்ட் வார் பீரியட் முழுமையாக USSR, அமெரிக்கா 2ம் அதாவது 1980கள் வரைக்கும் சோவியத் யூனியன் பிளவுண்டு போவது வரைக்குமான காலகட்டத்தில் நிச்சயமாக அமெரிக்கா தலைமையில் அமெரிக்காவுடைய நேச நாடுகள் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து உதவி செய்து தீவிரவாதத்தை ஊக்குவித்தனர். அது இந்தியாவை பாதித்தது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த தீவிரவாதத்தை அவர்கள் 2 காரணங்களுக்காக ஊக்குவித்தனர். ரஷ்யாவுக்கு சோவியத் யூனியனுக்கு செக் வைக்கணும்னா ஆப்கானிஸ்தான்ல சோவியத் யூனியன் நேரடியாக உள்ளே நுழைய முடியும். காமன் பார்டர் இருக்கு அவங்களுக்கு சோவியத் யூனியனுக்கு. அதுக்கப்புறமா பல சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக்ஸ் எல்லாம் துண்டானதுக்கு பிறகு நேரடி பார்டர் கிடையாது. பட் சோவியத் யூனியனுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நேரடி பார்டர். அவங்க உள்ள வந்து ஆப்கானிஸ்தானில் தலையிட்டார்கள். அப்ப பாகிஸ்தான் வழியாக அமெரிக்கா உள்ளே வந்து நீங்க இந்த ராம்போ படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அப்பதான் இந்த ஜிஹாத், முஜாஹிதீன் இதெல்லாம் வந்து உலக வார்த்தைகளானது. அமெரிக்கா, CIA கட்டாயமாக ஆப்கானியர்களை அழைத்து நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக புனித போர் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி முழுமையாக அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து பாகிஸ்தானில் முகாம்களை ஏற்படுத்தி ஆப்கானிஸ்தான் மீது ஏவிவிட்டார். இந்த குழுதான் ஒரு கட்டத்துல இதே சமயம் பாகிஸ்தான் தனியாக அமெரிக்காவுடைய ஒப்புதலோடு அமெரிக்காவுடைய ஆயுதங்களோடு சீக்கிய தீவிரவாதிகளை உருவாக்கி இந்தியாவை தாக்குவதற்கு பயன்படுத்தி கொண்டது. ஸோ முதல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காலிஸ்தானி தீவிரவாதம் தான் முதல்ல தலையெடுக்குது. காஷ்மீரி தீவிரவாதம் அதற்கு பிறகுதான் வருது. இந்த காலகட்டத்தில் மிக கடுமையாக காலிஸ்தானி தீவிரவாதம் ஒடுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் அது. அதை ஃபுல் ஹிஸ்டரிக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம். அதற்கு பிறகு இந்த ஆப்கன் தீவிரவாதிகள் அப்படியே அவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். வேலையில்லா பட்டதாரிகள். அப்ப அவர்களில் ஒரு குழுவினர் பாகிஸ்தானால் காஷ்மீருக்குள்ள அனுப்பப்படுகிறார்கள். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காஷ்மீருக்குள்ள அவுட் சைடு ஃபோர்ஸஸ் உள்ள வருது. உங்க ஆப்கன் போராட்டங்கள்ல பயிற்சி எடுத்து ஹார்டன்டு டெரரிஸ்ட் களத்துல போரிட்டவங்க. அதுதான் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. இந்தியா வந்து வாஸ் நாட் ரெடி டு ஹேண்டில் தட். அப்ப நிச்சயமாக காஷ்மீர் பிரச்சனையை மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுத்ததுல பாகிஸ்தானுக்கு பின்னாடி நின்னது அமெரிக்கா. ஆனா அதற்கு பிறகு
சோவியத் யூனியன் உடையுது. அதுக்கு முன்னாடியே உடைஞ்சிருது சோவியத் யூனியன். கோல்டு வார் திசை மாறுது. ஆஹ் ஆப்கானிஸ்தான் ஆனா இன்னும் கழன்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கு. அமெரிக்காவுக்கே பெரிய பிரச்சனையாகுது. அப்ப பாகிஸ்தான் அதை பயன்படுத்தி, பாத்தீங்களா உங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தானை தாக்கணும்னா நாங்க வேணும், எங்களுடைய முகாம் வேணும், எங்களுடைய ஏர்ஃபீல்டு வேணும், அதனால எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பணம் நிறைய நிதி பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு பாகிஸ்தானுடைய கஷ்டமே ஒரு காலத்தில் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்த பல $10 மில்லியன், பல $100 மில்லியன் இன்றைக்கு வருவதில்லைங்கிறது தான். அப்படி பணம் வரும். அந்த பணத்தை அவர்கள் எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்படிதான் அவர்களுடைய ராணுவம் மிகப்பெரிய ராணுவமானது. யுத்த தளவாடங்கள் எல்லாம் அப்படியே அமெரிக்காவிடமிருந்து பெற்றவை. அது எல்லாம் குறைய ஆரம்பித்தது எப்ப? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆப்கானிஸ்தான் ஒரு மையத்தை விட்டு விலகும் பொழுது பாகிஸ்தானுடைய இடம் தேவையில்லாமல் போனது. பின்லேடன் பாகிஸ்தான்ல தான் இறுதியாக அஹ், அமெரிக்கா ஆட்கள் அனுப்பி கொலை செய்தார்கள். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமெரிக்கா பாகிஸ்தான் விளக்கம் நிறைய வர ஆரம்பிச்சது. அப்புறம் கிரவுண்ட் ரியாலிட்டி மாறுது, பொருளாதார நிலைமைகள் மாறுது, இந்தியாவுடைய பொருளாதாரம் படுவேகமாக பெருகுகிறது. இது எல்லாம் ஒண்ணா சேரும்பொழுது அமெரிக்கா இந்தியாவை பார்க்கும் பார்வையில் நிறைய மாற்றம். ஆனாலும் பொலிட்டிக்கலி இன்னமும் பாகிஸ்தானுடைய நண்பர்கள் அமெரிக்க அரசியலில் இருக்கிறார்கள். ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு? பாகிஸ்தானுக்கு அந்த டேஸ்ட் காமிச்சது வெளியிலிருந்து வந்தவர்கள் தான். அமெரிக்கா, அவர்களுடைய ஆயுதம், ஆப்கன் ஜிஹாதி தீவிரவாதிகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அதை தொடர்ந்து பயன்படுத்துறாங்க. ஜம்மு காஷ்மீர் ஒரு ஃபெர்டைல் பிளேஸ். எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ள ஒருத்தர் அனுப்பலாம். காஷ்மீரிலிருந்து ஆட்களை அக்ராஸ் த பார்டர் கூட்டிட்டு போய் அவர்களை மூளைச்சலவை செய்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து மீண்டும் இந்தியாவுக்குள் அனுப்பலாம். அல்லது டிஸ்கிரண்டட் பாகிஸ்தானுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை எல்லாம் கூட சேர்த்து அனுப்பி கிரவுண்ட் லெவல் சப்போர்ட் கொடுக்கலாம். டெக் சப்போர்ட் வந்து பாகிஸ்தான்ல இருந்து கொடுக்கலாம். முகாம்கள் அங்க நடத்தலாம், மதரசாக்களை நடத்தலாம், அதுல தீவிரவாதத்தை போதிக்கலாம். இது அத்தனையும் பாகிஸ்தான் அமெரிக்கா அதற்கான ஆதரவை பின்வாங்கி கொண்ட போதிலும் பாகிஸ்தான் தொடர்ந்து நடத்தியது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஸோ இதை பாகிஸ்தானில் மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கிறவங்க, அவருடைய உளவு ஏஜென்சி ஐஎஸ்ஐல இருக்கிறவங்க, அரசியல்ல உயர்மட்டத்தில் இருக்கிறவங்க, அமைச்சர்களாக இருக்கிறவங்க, இவர்கள் அத்தனை பேரும் இதை தெளிவாக சொல்வார்கள். இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பெரும்பாலானோருக்கு இது தெரியும். அந்த குறிப்பிட்ட முகாம்கள்லாம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இது தெரியும். இப்ப என்ன நடக்குது? நவ் வி ஹேவ் சோசியல் மீடியா. அப்புறம் இந்த பெரும்பாலும் நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த முன்னாள் அரசியல்வாதிகள் அவர்கள்லாம் எங்க இருக்காங்க? அவர்கள் யாரும் இப்ப பாகிஸ்தான்ல இல்ல. அவர்கள்லாம் வெளிநாடுகள்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப இப்ப தைரியமா நீங்க பேசலாம். நீங்க வசதியான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு நீங்க வந்து நாங்க அதெல்லாம் பண்ணோம், அப்படி பண்ணோம். ஏன்னா நாங்க வந்து இப்ப எங்கள பண்ண சொன்னாங்க. உங்கள பண்ண சொன்னாங்கன்னாலும் பண்ணது நீ தானே. ஸோ பாகிஸ்தான் இஸ் த கல்பிரிட். அதை கட்டாயமாக பல நாடுகள் ஊக்குவித்திருக்கிறார்கள். இப்ப நம்ம எல்லாரோடையும் போய் சண்டை போட முடியாது. அந்த நிலையில நம்ம இல்ல. ஸோ நம்ம இப்பொழுதைக்கு பாகிஸ்தானை நியூட்ரலைஸ் பண்ணணும். இப்ப சைனா நேரடியா பாகிஸ்தானுக்கு பல விதங்களையும் உதவி செய்யுது. இப்ப கடந்த சில தினங்கள நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, முழுக்க முழுக்க அவர்களுக்கு ட்ரோன் சப்ளை பண்ணது வந்து துருக்கி தான். பட் ஆயுத தளவாடங்களை சப்ளை பண்றவர்களை மட்டுமே நாம வந்து குறை சொல்ல முடியாது. அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் வந்து ரஃபேல் விமானங்களை கொடுத்த பிரான்ஸை திட்டணும். நம்முடைய வேறு சில மிக் ரக போர் விமானங்கள், சுகாய் போர் விமானங்கள் அதெல்லாம் கொடுத்த ரஷ்யாவை திட்டணும். ஸோ அப்படி அதை ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்க மாட்டேன். யாரோ ஒருவர் ஆயுதங்களை தயார் செய்கிறார், நீங்க போய் வாங்கித்தான் ஆகணும். அவர்கள் உங்களுக்கு விட்டுத்தான் தீர்வார்கள். பட் அதுல வேற என்ன உறவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நேரடி எதிரி. பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக உதவுபவர்கள் பல இடங்களையும் இருக்காங்க. அவர்களை கண்டுபிடித்து சண்டை போடணுங்கிறதுல அவங்களை நியூட்ரலைஸ் பண்ணணும். நியூட்ரலைஸ் பண்றதுல பல இது இருக்கு. அவங்க வந்து அரசியல்ல இருந்தாங்கன்னா அவர்களுக்கு அரசியல் எதிரி யாருன்னு பார்த்து அவர்களுக்கு உதவ வேண்டியிருக்கும். நம்ம இவர்கள் அரசியல்ல இல்லாம போகிறதுக்கு, இவங்க தோற்கிறதுக்கு என்ன பண்றது போன்ற பல காரியங்கள் நம்ம செய்துதான் ஆகணும். ஸோ இப்போ அது ஒண்ணு. நமக்கு நிறைய ஒர்க் இருக்கு. டீட்டெயில் எகைன் இப்போ வேண்டாம். நம்ம இன்னொரு முறை பேசுவோம். பட் இந்தியா செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இப்பொழுதுக்கு இந்தியா ஒண்ணே காமிச்சிருக்கு. எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சுப்பீரியர் பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸை விட. பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. அதை நாங்க அடிச்சு தூளாக்கிட்டோம். எங்களுடைய ஏவுகணைகள் மிக கடுமையாக தாக்கக்கூடியவை பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளை விட.
2 தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 3வது ஒண்ணு இருக்கு. வி ஹேவ் த வில். இந்த முறை நாம இறங்கி அடிப்போம். எவ்வளவு தூரம் வேணாலும் போய் அடிப்போம். நீங்க உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளும் வரை. அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஒத்துக்க போறாங்களா இல்லையா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். திரும்பவும் மே 12 பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா. தற்காலிகமா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்போ அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்திருக்குது. இது இல்ல, அப்படியே ஒரே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இது வந்து மகிழ்ச்சியும் இல்ல, வருத்தமும் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை தான். இப்ப நம்ம இன்னொரு ஒரு சில மெசேஜ் வந்திருக்கு. நான் அத படிச்சிடுறேன். அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஓவர் த பாஸ்ட் 48 ஹவர்ஸ் கடந்த 48 மணி நேரங்கள்ல வைஸ் பிரசிடென்ட் வான்ஸும் நானும் சீனியர் இந்திய பாகிஸ்தானி அதிகாரிகளோடும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடும் ஷஹபாஸ் ஷெரீப் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரோடும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரோடும் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அசீம் முனீர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் இவர்கள் எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க வந்து இதை நோக்கி நகர்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1-2 பேர்கிட்ட மட்டும் பேசல அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதுக்கு ஜேடி வான்ஸும் மை கிராட்டிடியூட் டு த லீடர்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஃபார் தர் ஹார்ட் ஒர்க் அண்ட் வில்லிங்னஸ். ஸோ பின்னணியில இவர்கள் 2 பேருமே இருந்திருக்காங்க. அது அவங்க 2 பேருடைய ட்வீட்ல இருந்தும் தெரியுது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எஃபர்ட். இதுல வந்து வெறும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் இல்லாம அமெரிக்காவுடைய குடியரசு துணைத் தலைவரும் அதுல தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறது. இதுல நேரடி பலன் என்ன கிடைச்சிரும்? எப்பவுமே உலகத்துல வந்து பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து இருக்கிறது யாருக்குமே நல்லது கிடையாது. இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல போர் நடக்கும் பொழுது இந்தியா என்ன சொன்னது? போர் நிறுத்தத்துக்கு நாங்க உதவ தயாரா இருக்கிறோம். 2 தரப்பையும் நாங்க பேசுறோம் அப்படின்னு இந்திய பிரதமர் புதின்ட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாரு, ஜெலன்ஸ்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா? அதே போல இங்க ஒரு போர் நடக்கும் பொழுது அவர்கள் இங்க பேசுவது, இப்ப அமெரிக்கா வந்து அதுல பேசுவது அப்படிங்கிறது வந்து அவசியமானது. இது வந்து ஒரு நாகரிகமான ஒரு செயலும் கூட. ஸோ அதை நம்ம வந்து அதாவது எல்லாரும் அடிச்சுங்க, எல்லாரும் சண்டை போட்டுங்க அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. இது சரியானது தான். ஆனால் முடிவுங்கிறது இது இல்லை. ஸோ இதனால நமக்கு வந்து மகிழ்ச்சியும் கிடையாது, வருத்தமும் கிடையாதுன்னு நான் சொன்னது என்னன்னா, இட்ஸ் அ டெம்பரரி ஸ்டாப். நமக்கு வந்து எல்லாமே தெளிவா இருக்கு. நம்மை பொறுத்தவரை நம்முடைய எக்கானமி பலமா இருக்கு. நம்முடைய போர் திறனை நம்ம பார்த்தோம். இன்னும் இது முழுமையான திறன் கிடையாது. தரை போரெல்லாம் இன்னும் கடினமா தான் இருக்கும். நம்ம பக்கமும் பொருள் இழப்பு இருக்கும். நம்மால் பொருள் இழப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுதான் வித்தியாசம். இதே இது நம்ம ஒரு 25 வருடத்துக்கு முன்னாடி, 40 வருடத்துக்கு முன்னாடிலாம் நம்மகிட்டயும் பணம் கிடையாது. அதுதான் இப்ப மாறி இருக்கு. என்ன மாறி இருக்கு? நம்ம நினைத்தால் இப்ப அவங்க $1 பில்லியன் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வந்து கடன் வாங்குறாங்க பாகிஸ்தான். அது ஒரு பெரிய பேக்கேஜ். ஒரு $7 பில்லியன் $1 பில்லியன் கிடைச்சிருக்கு. இன்னொரு செகண்ட் டிரான்ச் $1 பில்லியன் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. கடன் கொடுக்குறாங்க. அவர்களுடைய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக, ராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்காக இல்ல. இந்தியா $1 பில்லியன் வேணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நினைத்த நேரத்தில் நம்மளால ஒரு ஆயில் ஒரு ஒரு $10 இப்ப ஆயில் விலை நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு மெக்கானிசம் இந்தியா வச்சிருக்கு. அதை வந்து அவங்க ஈஸியாக அதை அப்ளை பண்ண முடியும். எக்ஸைஸை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்கன்னா அவர்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே, ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே, 1 வாரத்துக்குள்ளேயே கூட $1 பில்லியன் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு அந்த ஸ்கேலுக்காக நான் சொல்கிறேன். வின்ஃபால் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம வந்து விற்கக்கூடிய விலையில மாற்றத்தை செய்ய போறது இல்லை. இந்தியா ஆயில் பிரைஸ் நம்ம பொதுமக்களுக்கு விற்க போற விலையில பெரிய மாற்றங்களே செய்ய போறது இல்லை. அப்ப உங்களுடைய நீங்க வாங்குற க்ரூடோடைய விலை குறைவாக இருக்கு. அப்ப அந்த க்ரூடோடைய விலையை நீங்க சுத்திகரிக்கும் பொழுது அதனுடைய விலையும் குறைவாயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இன்புட் அவுட்புட் தானே. அப்ப அதை திருப்பி அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நான் இவ்வளவு டாக்ஸ் வின்ஃபால் டாக்ஸ் போட்டேன்னா டெம்பரரி டாக்ஸ், அது விற்பனை விலை, பெட்ரோலுடைய விற்பனை விலை வந்து தொடர்ச்சியாக ஒரே எண்ணிக்கையிலேயே வச்சுக்க முடியும். அந்த வின்ஃபால் டாக்ஸ் நேரா உங்களுடைய வருமானத்துக்குள்ள போகுது. நினைத்த நேரத்தில் இந்தியாவால் அந்த $1 பில்லியன் இப்படின்னு ஒரு சொடுக்கு போடுவதற்குள் எடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ரைட். அந்த நிலையில இல்ல. பாகிஸ்தான் வந்து இந்த பணம் வந்தால்தான், அவர்கள் ஏகப்பட்ட பேருக்கு கடன் வச்சிருக்காங்க.
சவுதி அரேபியாவுக்கு கடன் கொடுக்கணும், சீனாவுக்கு கடன் கொடுக்கணும். அதனால தான் நான் சொல்றேன், அவர்கள் உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு அவர்கள் போவதற்கான காரணம் வேற, நம்ம போறதுக்கான காரணம் வேற. அவர்கள் போறதுக்கான காரணம், அவர்களால் அவர்களுடைய பொருளாதாரத்தை சகித்துக் கொள்ள முடியாது. அதோடைய வீழ்ச்சி. அது வந்து நாட்டில் மிகப்பெரிய கோரத்தை ஏற்படுத்தும், பஞ்சத்தை ஏற்படுத்தும், உணவு கிடைக்காது, பெட்ரோல் இருக்காது, வெளிநாட்டிலிருந்து ஒன்றையும் வாங்க முடியாது. ரொம்ப சிக்கல்ல மாட்டிப்பாங்க. ஆனா, நமக்கு அப்படி இல்ல அது. அப்ப நமக்கு என்ன வேணும்? தீவிரவாத செயல்கள் நிறுத்தப்படணும். எங்களுக்கு காஷ்மீரிலிருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை முழுமையான அமைதி இருக்கணும். மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தினசரி ஒழுங்காக நடத்திக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் நம்பர் 1. இதத்தான் நம்ம முதல்ல கேட்கிறோம். நமக்கு 2வது இருக்கு. அத நம்ம எப்பவுமே சொல்றது, ஜம்மு காஷ்மீர்ல நாம் இழந்த பகுதிகளை எல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்பது. அது எப்படி நம்ம முன்வைக்க போறோம் இந்த டிஸ்கஷன்ல? அத கொண்டு வர முடியுமா? அப்படிங்கிறது தான் நமக்கு இப்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக இருக்கும். பார்க்கலாம் சார். மே 12 என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். அதன் அடிப்படையில நம்ம மீண்டும் ஒரு முறை நம்மளோட உரையாடல தொடருவோம் சார். நன்றி. கண்டிப்பா. நன்றி, நன்றி. வணக்கம்.